ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம கடாய் லெக் பீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா கறி மசால், பெப்பர் பவுடர், சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், சால்ட்டு, அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயமும் கறிவேப்பிலையும் எடுத்துருக்கேன். ஸோ இவ்வளோ தான் இதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ். இது நம்ம இரும்பு கடாயில் தான் பண்ண போகிறோம். ஸோ இரும்பு கடாயில் பண்ணும்போது உடம்புக்கு ரொம்பவே ஸ்ட்ரென்த்து. அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது ஒரு டிஷ் வந்து செஞ்சு பாருங்கள். தேவையான அளவு ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ அதில் கடுகு உளுந்து போட்டாச்சு. இதில் இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனும் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இரும்பு கடாயில் நீங்கள் ஏதாவது ஒரு டிஷ் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆகுது செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா ரொம்பவே ஹெல்தி இது. இதில் செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு அயன் கண்டென்ட்டும் கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஏதாவது ஒரு ரெசிபி சிம்பிளாக ஒரு உப்புமா கூட செஞ்சு சாப்பிட்லாம். ஸோ இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணுறோம். 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது 7 லெக் பீஸ்க்கு கரெக்டாக இருக்கும். 1 டீஸ்பூன் நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சில்லி பவுடர் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு காரம் கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பெப்பர் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது கறி மசால் பவுடர். இது வந்து வீட்லேயே நாங்கள் அரைச்சது. மிளகு, சோம்பு, கசகசா இதெல்லாமே போட்டு நாங்கள் வீட்லேயே செஞ்ச பவுடர். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் எடுத்துக்கலாம். இப்போ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஆயில்லையே வந்து போட்ட மசாலா எல்லாமே வந்து ஸ்மெல் போகிற மாதிரி நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 7 லெக் பீசஸ் இருக்குது. ஒன்றா வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ அப்போ தான் நம்ம அந்த மசாலா மிக்ஸ் பண்ணது எல்லாமே வந்து அந்த சிக்கனில் ஃபுல்லாக கோட் ஆகும். ஸோ நல்லா திருப்பி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆல்மோஸ்ட் எல்லா பக்கமும் மிக்ஸ் ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அந்த பீசஸில் எல்லாமே வந்து அந்த மசாலா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். வாட்டர் பார்த்திங்கன்னா நல்லா சிக்கன் வேகிற அளவுக்கு வந்து வாட்டர் எடுத்துக்கணும். ரொம்பவே சிம்பிளான ஒரு நான்வெஜ் ரெசிபி தான். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப மினிமலாக தான் இருக்குது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து வீட்டில் ட்ரை பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் சால்ட் செக் பண்ணிவிட்டு வேணும்னா சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நான் மூடி வைக்க போகிறேன். ஸோ 20 மினிட்ஸ் வந்து இப்படியே வேகணும். அப்போ தான் சிக்கன் நல்லா வெந்து வரும். இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், சிக்கன் இப்போ நல்லாவே வெந்து வந்துருச்சு. அந்த மசாலா எல்லாமே இப்போ பார்த்திங்கன்னா அந்த லெக் பீசஸில் வந்து உங்களுக்கு இறங்கியிருக்கு. ஸோ இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். யூஸ்வலாக நம்ம சண்டேஸ் வந்துட்டு கிரேவி, செமி கிரேவி இந்த மாதிரி ட்ரை பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாள் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ குட்டீஸ்க்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி இரும்பு கடாயில் பண்ணும்போது இன்னும் ஹெல்த்தியும் கூட. ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And thanks for watching.